ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மல்லி புதினா சட்னி. இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் பெஸ்ட் சைட் டிஷ்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இதை நம்ம ரைஸ்க்கு கூட சொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. மல்லியும் சரி புதினாவும் சரி எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு. டயட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா வெயிட்டும் அதிகமாக நம்மளுக்கு கெயின் ஆகாது. நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்குமே தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது மல்லியும் புதினாவும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 1/4 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 3 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சிறிதளவு கருவேப்பிலை, 1 கப் புதினா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன துண்டு புளி, 1/4 கப் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பவுலில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், கடுகு உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுபடணும். ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஃபயர் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. பருப்பு கருகிடுச்சு அப்படின்னா சட்னியோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்து வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிட விடக்கூடாது. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். சிலருக்கு இந்த பருப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டும் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க வரமிளகா ஒன்று இருக்குல்ல, அதையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இதுவுமே கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வரமிளகாயும் கருகிடக்கூடாது. இஞ்சி பூண்டு நல்லா அந்த எண்ணெயில் வேக ஆரம்பிக்கணும். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாமே நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்னி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம அடிக்கடி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்பப்போ மல்லி புதினா சட்னியும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் 1 கப் புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த புதினா இலைகள் வதங்க ஆரம்பிக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் புதினா கால்வாசி தான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஒரு பெரிய பவுலில் நிறைய கொத்தமல்லி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லியில் அதில் இருக்க தண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாலையுமே அதில் இருக்க தண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொன்னேன், ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சட்னி. ரெண்டும் சேர்ந்து நல்லா மெர்ஜாகி க்ரீனிஷ் கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். பாருங்கள் நீங்களே. இப்போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில் ரெண்டும் வதங்க ஆரம்பிக்கணும். நம்ம சேர்த்துருந்தப்போ கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு கரும்பச்சை கலரில் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி புதினாவும் ஈக்குவல் குவான்டிட்டி கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்தளவுக்கு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ எடுத்து வச்சு செஞ்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சின்ன துண்டு புளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடலை எண்ணெய். அது சூடானதும் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
பொரிஞ்சு வர்றப்ப நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே வரமிளகா சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சுவையான மல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.